வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். OnePlus புது டிவி லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட பட்ஜெட் சீரிஸ். ஆமா, பட்ஜெட் Y சீரிஸ். U சீரிஸ் இருக்கு. U சீரிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. Y சீரிஸ் கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன். ஆக்சுவலா ரெண்டு மாடல் இருக்கு இதுல. Y1S Edge இருக்கு. ஆமா, Edge வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு, Y1S வந்து ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு. டிஃபரன்ஸ் என்னன்னா டிவி லைன்ல சர்டிபிகேஷன் இருக்கு இதுல இருக்கு. ஆமா, ஆஃப்லைன் மார்க்கெட்ல வந்து டிவி லைன்ல சர்டிபிகேஷன் இருக்கு. அது தவிர 24 வாட் ஸ்பீக்கர் இருக்கு, அதுல வந்து 20 வாட் ஸ்பீக்கர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது தவிர கீழே வந்து ரிம் கொஞ்சம் மெட்டாலிக் கலர். அது நம்ம இது பெசல் மத்த எல்லாமே சேம், ஸ்பெக்ஸும் சேம். இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு, 32 இன்ச் 43 இன்ச். 32 இன்ச் வந்து HD ரெடி, 43 நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஃபுல் HD மாடல். அதான் போட்டிருக்காங்களா ஸ்பெக்ஸ். காமா இன்ஜின், டால்பி ஆடியோ இருக்கு, அப்புறம் பெசல்லெஸ் டிசைன், ஆக்சிஜன் பிளே, OnePlus கனெக்ட். அந்த U சீரிஸ்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல கொண்டு வந்து U1S ரிலீஸ் பண்ணாங்க. Y1S மாடலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற அந்த OnePlus கனெக்ட், அந்த ஆப் கண்ட்ரோல் அதெல்லாமே இருக்கு. வாட்ச் கண்ட்ரோல் இருக்குமா? இருக்கு. வாட்ச் கண்ட்ரோல், இந்த ஹெட்போன்ஸ் கனெக்ட் பண்றது OnePlus ஹெட்போன்ஸ், ரைட். ஓகே, அதெல்லாம் இருக்கு. வேற என்ன சைடுல என்ன போட்டிருக்கா? இங்க பிரைஸ் போட்டிருக்கு 33,999. அதான் பிரைஸா? அது MRP மோஸ்ட்லி 130,000 அந்த ரைட். ஓகே, இதுல இருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிரைஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வேற என்ன இருக்கு? இந்த சைடு ஒண்ணுமே இல்ல. பின்னாடி அதே தானே போட்டிருக்கோம். Y லோகோ மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான். சரி, ஆக்சுவலா அதுதான் ஃப்ரண்ட், இது பேக். ஆனா பேக்ல தான் ஃபீச்சர்ஸ் காமிக்கறாங்க. சோ நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னலாம் இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸ் மட்டும் பிரிச்சாச்சு. இதுல பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் இதுதான் ஸ்டாண்டு, மெட்டல் ஸ்டாண்ட் கிடையாது. பட்ஜெட், அதனால ரெண்டு இருக்கு. அந்த கேபிள் இருக்கு, அது தவிர பவர் கேபிள் இருக்கு. இது என்ன, அவங்களோட ரிமோட், ஸ்க்ரூஸ், யூசர் கைடு இருக்கு. அதுக்கப்புறம் ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுப்பாங்க. எல்லா இதுக்கும் கொடுப்பாங்க. அதே ரிமோட். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் வீடியோ ஷார்ட்கட் இருக்கு. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் முன்னாடி இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ரிமோட் அதான் அங்க இருக்கு. இல்லையே, டிஸ்னி பிளஸ் புதுசா வருது. அந்த மாடல்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ இருக்கு. இது U1S ஓட ரிமோட். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் எல்லா இதுவும் இருக்கு. அது தவிர அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு, அவ்வளவுதான். ஆப்டிக்கல், ஈத்தர்நெட், HDMI ஆர்க்ல ஒன்று இருக்கு. AV, RF, USB, 2 USB இருக்கு. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. அந்த புது UI, கூகுளோட புது UI, ஆண்ட்ராய்டு அப்டேட்டு. அது முன்னாடி நம்ம செட்டப் பண்ணும் போதே ஒரு அப்டேட் வந்துச்சு. ஒரு சின்ன மைனர் அப்டேட், இது பக் ஃபிக்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் முதல்ல பார்த்துடலாமா? ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11 இருக்குது. நவம்பர் 2 பேட்ச் இருக்குது. இதுக்கு முன்னாடி செப்டம்பரோ மேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆகிடுச்சு. வேறு என்ன பார்க்கலாம்? பிக்சர் மோட்ஸ், பேக் லைட்டிங் 100% இருக்குது. குளோபல் டிமிங்கு ஆஃப் லோவில் இருக்கா? எனர்ஜி சேவிங் ஆப்ஷன் இருக்குது. தவிர பிக்சர் மோட்ஸில் வந்து நிறையா ஸ்டாண்டர்டு, ஏஐ, விவிடு. ஏஐ போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானே இது பண்ணலாம். இதெல்லாம் கஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாமே மாற்றிடலாம். கஸ்டமில் வேணும்னா பிரைட்னஸ்ஸு, கலர், ஷார்ப்னஸ்ஸு, டிண்ட்டு. அப்படி வேணான்னா கஸ்டமில் போய் நிறைய மாற்றிக்கலாம். மோர் செட்டிங்ஸில் போனால் கலர், டெம்பரேச்சரு, அடாப்டிவ் கண்ட்ராஸ்ட், டிஜிட்டல் நாய்ஸு, கலர் ஸ்பேஸு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட்டு. ஓகே. அடுத்தது ஸ்க்ரீன் சேவர். இதெல்லாம் எல்லா டிவிலையும் இருக்கிறது தான்.
ஏஎல்எம் இருக்குது இதில் புதுசாக வந்து ஏஎல்எம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏஎல்எம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஏதாவது கான்சோல் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்புட் இருக்குது, HDMI 2 HDMI இருக்கா, அதனால் எக்ஸ்பாக்ஸு இல்லை PS கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாகும். அது தவிர இதான் இதெல்லாம் வந்து டிடிவி இதெல்லாம் நம்ம இந்த இது அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் அதுக்கு USB போர்ட்டும் இருக்குது. நம்ம இது செக் பண்ணலாமா, ஆக்சிஜன் ப்ளே, இவங்களோட ஆக்சிஜன் ப்ளே 2.0 அப்படின்ட்டு புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜி. இது இப்போ U1S தானே இருந்துச்சு, இப்போ வந்து இந்த டிவியில் கொண்டு வந்திருக்காங்க, Y சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவங்களோட இது மாதிரி பேட்ச் வால் மாதிரி அவங்க ஃபுல்லாக அக்ரிகேட் பண்ணிட்டு என்ன ஷோஸ் வேணும்னா நிறைய சர்வீஸ்க்கு அப்படியே எல்லாமே ஒரே யூஐல ஒரே இதில் ஃபுல்லாக அக்ரிகேட். பிரைம் வீடியோ செப்பரேட்டாக ஒரு டேப் இருக்கா? சூப்பர். ஆமாம், தனியாக ஒரு டேபே இருக்கு. ஓ, நீங்கள் OnePlus அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், பர்சனலைஸ்டு கண்டென்ட், அது வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே சிங்க் ஆகும். ஓகே. ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து நிறைய ஆக்சுவலாக இருந்துச்சு. ப்ரீலோடட் ஆப்ஸு இது எல்லாமே ப்ரீலோடட் ஆப்ஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஆக்சிஜன் ப்ளே, ப்ளூடூத் ஸ்டீரியோன்னு ஒன்று இருக்கு. இது புது ஆடியோ தான். ஆமாம் ஆமாம், இது வந்து ஃபோனில் இருக்கிற இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன், இந்த ஐகான் ரெசல்யூஷன்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. வீடியோவில் தெரியுதா? கொஞ்சம் தெரியுமே. ஐகான் ரெசல்யூஷன் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல. ஃபுல் HD டிவி தான், ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. மற்றதெல்லாம் ஸ்பாட்டிஃபை, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் ப்ரீலோடடு, லைன்ஸ் கிரேட் ப்ளேயும் ப்ரீலோடடாக இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிச்சிச்சு. இந்த லைன்ஸ் கேட்டும் ப்ரீ இன்ஸ்டால் இல்லை? ஆமாம், நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. துபாய், இந்த இதோட கோட் நேம் வந்து துபாயா, அது என்ன துபாயோ. OnePlus முன்னாடி காமெடி பேஜ்ல தோசைலாம் இருந்துச்சு. துபாய் இதோட. ஓகே. 1GB RAM, 1GB RAM, 8GB ஸ்டோரேஜ், 855 கோர்ஸ் தான். அதான் MediaTek MT9216 9216. இதுக்கு முன்னாடி வந்து 6683 இது வந்து 9216 கொஞ்சம் 30% ஃபாஸ்ட்டாக இருக்கும் போன ஜென்ரேஷனோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. டிஸ்பிளேல அது 720p தான் அந்த இதில் காட்டும், ஆனால் அது 1080p தான், ஃபுல் HD தான், Android 11. ஓகே. இது மாலி G31 GPU, இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாங்க. கோடெக்ஸ் சப்போர்ட் நிறைய இருக்குது, எக்கச்சக்க கோடெக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஓகே. எங்கே அதே வரிசையாக போய்கிட்டே இருக்கும். அது இனிமேல் ஐடியாவில் பார்த்தா எல்லா கோடெக்ஸும் சப்போர்ட் இருக்கும். ஏதாவது ஆண்ட்ராய்ட் கோடெக்ஸ் நான் மோஸ்ட்லி சப்போர்ட் ஆகும்ல, ஸோ அதனால. அடுத்தது DRM Info L1 சப்போர்ட் இருக்குமா? L1 சப்போர்ட் இருக்கு இதில். இங்கே HDR10 HDR10 ப்ளஸ் இல்லைண்ணா. அண்ட் டால்பி விஷன் இல்ல, டால்பி அட்மாஸ் கூட இல்ல, டால்பி ஆடியோ மட்டும் தான் இருக்கு. ஆமா, அதாவது ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்த்தேன், அதுல HDR இருக்கு சப்போர்ட்டட். இதுல வந்து HDR வருது. ஓகே. ஃபுல் HD தான், HD அப்படின்னு போட்டிருக்கோம். 4Kல வந்து 4K அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல இப்பெல்லாம் வந்து ஃபுல் HD இருந்தாலும் HDன்னு தான் போடுவாங்கல்ல. ஆமா, இப்பதான் மாத்திட்டாங்களே. ஏன்னா ஃபுல் HD இப்போ 1080p தான் HD மாத்திட்டாங்க. 720p சப் HDன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சப்போர்ட்டட் கண்டென்ட்ஸ்ல வந்து இருக்கும். ஆர் பிளானட்லாம் போனா HDR அப்படிங்கிறதா. ஸோ HDR வரும். இப்போ இதுக்கு போனா தெரிஞ்சிடும், யூடியூப்ல போனா அந்த HDR எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. 5.1 சேனல்ல சப்போர்ட்டும் இருக்கு. யூடியூப் எங்க இருக்கு? யூடியூப் ஷார்ட்கட் இல்லை டிவியில், ரிமோட்டில். சரி, ஓகே. அங்கே ரொம்ப பிரைட்டாக இருக்கு. HDR தானே இருக்கும். ஆமாம், 1080p 60 HDR. ஓகே. 4K எல்லாம் இருக்காது, செலக்ட் பண்ண முடியாது, ஃபோன் மாதிரி கிடையாது. ஆமாம். பரவாயில்ல, இது ஷார்ப்பாக இருக்கு. இது யூஐயோட எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. யூஐக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அது மேபி கூகுளோட ஆண்ட்ராய்டோட பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் பார்க்கும்போது ஃபுல் HD கண்டென்ட் பார்க்கும்போது HDRல ரொம்ப பிரைட்னஸ் பயங்கரமா இருக்கு. டீடைல்ஸ்லாம் அவ்வளோ தெரியல, ஆனால் பிரைட்னஸ் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் பிரைட் ரூமில் யூஸ் பண்ண கூட நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஆடியோக்கு NCS போடலாம்.
டிஸ்டார்ஷன் அந்த அளவுக்கு ஆகல, டீசெண்டா இருக்கு ஆக்சுவலி. ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர் லவுடா இருக்கு, பாஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அது என்ன டிவி ஸ்பீக்கர்ஸ்ல அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா பெர்ஃபார்ம் ஓரளவுக்கு ஓகே, டிசப்பாயிண்டிங்கா இல்ல. இவங்க அந்த மாதிரி ஆன் கியூ டியூனிங் அந்த டியூனிங்லாம் போடல. ஆமா கரெக்ட். அடுத்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் போயிடுவோம். கேமிங் ஆடி பார்க்கல, எப்படியும் அதெல்லாம் மீடியாடெக்கோட ஒரு மிட் ரேஞ்ச் இதுதான். ஆமா, கேமிங் பண்ணனும்னா நீங்க ஒரு கான்சோல் கனெக்ட் பண்ணிட்டு கேமிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஎல்எம் சப்போர்ட் இருக்கு. ஸ்பீட் டெஸ்ட் டியூவல் பேண்ட் வைஃபை இருக்கு. ஓகே பரவாயில்ல. எனக்கு கண்டிப்பா நீங்க உங்களுக்கு 1080p ஸ்ட்ரீம் பண்ணனும்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனையே இருக்காது. அது 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. சோ பிரச்சனையே இருக்காது. ஓகே, இது தவிர வேற எதுவும் புதுசா எதுவும் இல்லை. ஓவராலா பேனல் குவாலிட்டி நல்லா இருக்கு. பெசல்ஸ்லாம் வந்து சின்னதா இருக்கு. மெயின் டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்குன்னா 24 வாட் ஸ்பீக்கர்ஸ். பாட்டம் இதுல வந்து கலர் மட்டும் அதில் பிளாக் இருக்கும், ஆஃப்லைன் எட்ஜ் மாடலில் சில்வர் கலர் இருக்கும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அது வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இதில் யூஎன்எஸ் மாதிரி அந்த வாய்ஸ் பிக்கப்லாம் இல்லைல்ல, வாய்ஸ் பிக்கப் ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ்லாம் கிடையாது. ரிமோட்டில் இருக்கிற இதை வச்சு தான், மைக்கை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. மீராகாஸ்ட் இருக்குது. இதோ மீராகாஸ்ட் Y1 சீரிஸ்ல வந்துச்சு. நிறைய டிவி ஸ்லீப்பர்ஸ்ல யூ சீரிஸ்ல இருக்கிற இது எல்லாமே இருக்கு. ஆமா, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய இந்த டிவில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் மாடல்ஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. அதான் நிறைய எக்கச்சக்க இந்த காமா இன்ஜின் இவங்க யூஸ் பண்ற யூஷுவல் காமா இன்ஜின். இதுல வந்து டிவி ரெயின்லேண்ட் சர்டிபிகேஷன் வேற இருக்கு. எட்ஜ் மாடல்ல வந்து அதான் அதோட லோ ப்ளூ லைட் சர்டிபிகேஷன் இருக்கு. வேற என்ன டிஎல்என் இருக்கு, ஐஓடி கனெக்ஷன் தான், ஃபோனு வாட்சு இதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்றாங்க இவங்க. ஆக்சிஜன் ப்ளே சப்போர்ட்டும் இருக்கு. HDR10+ இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க. ஆனால் அதில் காமிக்கல HDR10+ இதில் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து OnePlus-ஓட Y1S, இது Y1S Edge, Y1S Edge இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸு, சேல் டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். ஆஃபர்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.